உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூ. டெய்லி ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு பேப்பர் வாசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்ணில் பல செய்திகள் படும். சில செய்திகள் பட்டும் மனசுல நிக்காது, சில செய்திகள் அப்படியே பார்ப்பாங்க, ஆனா வாசிக்கணும்னு ஒரு ஆர்வமே வராது, அப்படியே கிராஸ் ஆகி போயிருவாங்க. சில செய்திகள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதை பார்த்தாலே அதை வாசிக்கணும்னு தோணும். அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கிறது, அதற்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறதா, இந்த மாதிரியான ஒரு தொடர் ஒரு ஈர்ப்பு அந்த செய்தியில இருக்கும். அது மாதிரியான ஒரு செய்தி சமீப காலமாக கடந்த ஒரு 8 நாட்களாக செய்தித்தாள்களையும் சரி தொலைக்காட்சியிலையும் சரி நம்ம பார்த்துட்டு வர்றது ஒண்ணு அப்படின்னா, பார்வையற்றவர்கள் தங்களது 9 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி 8வது நாளாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது 8வது நாள் அப்படிங்கறதா நம்ம பாக்குற நம்ம படிக்கிற அந்த செய்தி மூலமா தெரிஞ்சுக்கிறது. ஆனா உண்மை 4 ஆண்டுகளாக அந்த போராட்டம் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் போராட்டம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது, அவருடைய போராட்டத்தினுடைய முடிவுதான் என்ன, பேசலாம் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில். அதற்கு முன்பாக இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை முன்பு கடந்த 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து காத்திருக்கும் தகுதியுடைய பார்வையற்ற அனைவரையும் உடனடியாக பட்டதாரி ஆசிரியர்களாக பணி நியமனம் செய்ய வேண்டும். பிஎட் பட்டம் பெற்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தி தமிழ், ஆங்கிலம், வரலாறு போன்ற பாடங்களில் 550 பட்டதாரிகளை பட்டதாரி ஆசிரியர்களாக பணியமர்த்த வேண்டும். பார்வையற்றோருக்கு உடனடியாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சிறப்பு தேர்வு ஒன்றினை நடத்துவதற்கு தமிழக அரசு ஆவண செய்ய வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இணங்க தமிழக அரசு உடனடியாக குரூப் ஏ மற்றும் பி பிரிவு பணியிடங்களில் 500 பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி வாய்ப்பு வழங்க ஆவண செய்ய வேண்டும் என்பது உள்பட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். தொடர்ந்து 8வது நாளாக காமராஜர் சாலை, நேதாஜி சிலை அருகேயும் ராணிமேரி கல்லூரி அருகேயும் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்ததால் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தனர். அரசு இவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே இவர்களுடைய எதிர்பார்ப்பு. வெளியிழந்தோர் வாழ்வில் ஒளி பிறக்குமா? 2012 நவம்பர் 26ஆம் தேதி இந்த போராட்டம் தொடங்கியது. அப்ப அந்த போராட்டம் டிசம்பர் 1ஆம் தேதி முடித்து வைக்கப்பட்டது. அதனால அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கிறது. இது பற்றி அரங்கத்திற்கு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் பார்வையற்ற கல்லூரி மாணவர் சங்கம் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தினுடைய உறுப்பினர் ராஜா அவர்கள். வணக்கம் ராஜா. வணக்கம் ராஜா. இப்போ நீங்க 2012 இருந்து இந்த போராட்டம் நடத்திட்டு வரீங்க. இந்த போராட்டம் தற்போது எந்த கட்டத்தை எட்டியிருக்கிறது நினைக்கிறீங்க? அந்த போராட்டம் பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக தற்பொழுது எங்களுடைய போராட்டம் ஒரு நல்ல நிலையை எட்டியிருக்கின்றது. கட்டாயமாக எங்களது மாணவர்கள், எங்களுடைய வேலையில்லா பட்டதாரிகள் தங்களுடைய நல்ல நிலையை, சமூகத்தில் சம அந்தஸ்தை பெறுவார்கள் என்கிற ஒரு நிலையை இந்த போராட்டம் ஏற்படுத்தி தரும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். எங்களுடைய போராட்டத்தை வென்றெடுக்கும் வரை எந்த விதத்திலும் நாங்கள் சோர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். நீங்கள் சொன்ன மாதிரி 2012ஆம் ஆண்டு எங்களுடைய போராட்டம் தொடர்ந்தது. இந்த போராட்டமும் உடனடியாக கையில் எடுக்கப்பட்ட போராட்டம் அன்று. இந்த ஆட்சி வந்ததிலிருந்து அனைத்து அதிகாரிகளையும் அனைத்து கட்டங்களிலும் சந்தித்து எங்களுடைய குறைகளை பலமுறை கூறியும், அமைச்சரை பலமுறை சந்தித்தும் அவருக்கும் விலைக்கு கூறிய பிறகுதான் இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கின்றோம். ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஒரு இடைவெளி உண்டு. அந்த இடைவெளியில் நீங்கள் சொன்னது என்னாயிற்று என்று அவர்களை நச்சரித்து பார்த்தோம். அவர்கள் எங்களை நாயாக தான் நினைத்தார்கள் போலும். இதுவரை எங்களது கோரிக்கைகளுக்காக அவர்கள் செவி சாய்க்கவே இல்லை. அதுதான் எங்களுக்கு வேதனை. ராஜா, இப்போ நீங்க சொன்னது போல 2012 இருந்து இந்த போராட்டம் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. பல கட்ட பேச்சுவார்த்தையும் நடந்த வண்ணம் இருக்கிறது. இந்த நிலையில அவங்க எந்தெந்த கோரிக்கைகளை ஏத்துக்கிறாங்க, எந்தெந்த கோரிக்கைகளை ஏற்க மறுக்கிறாங்க, அதை பற்றி விவரங்கள் சொல்லுங்க. இல்ல, இதை தெளிவா சொல்லணும்னா எந்த கோரிக்கையுமே இது வரைக்கும் ஏற்றதா இல்லை. ஏன்னா எங்களுடைய கோரிக்கைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கணுமே. அவங்க ஏதாவது ஒண்ணு ஏத்துக்கிட்டு இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மட்டுமே எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் சொன்ன மாதிரி அந்த வரலாறை முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2012 பண்ணிட்டு
12 டிசம்பர் 1ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகள் தினம். மாற்றுத்திறனாளிகள் துறையால் மாற்றுத்திறனாளிகளை ஒதுக்கி வைத்து விட்டு கொண்டாடப்பட்டது. அதற்கு பிறகுதான் நாங்கள் பலமுறை அமைச்சரையும் அதிகாரியும் சந்தித்து இந்த போராட்டத்தில் இப்படி கூறினீர்களே, எங்களுடைய கோரிக்கைகள் என்னாச்சு என்று பலமுறை கேட்டோம். ஆனால் அதற்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. அது தொடர்பாக ஒரு நாள் 2 நாள் போராட்டங்களை நடத்தி பார்த்தோம். அதற்கும் சரியான செவிசாய்ப்பு வேலை நடக்கவில்லை. அதற்கு பிறகுதான் 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் 16ஆம் தேதி எங்களுடைய போராட்டத்தை சேப்பாக்கத்தில் கையில் எடுத்தோம். அதன் தொடர்பாக அந்த போராட்டத்தின் முழுவதுமாக என்ன நடந்தது என்பதை நீங்கள் அனைவருமே பார்த்தது. ஆனால் அந்த போராட்டத்தின் விளைவாக அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்ததை கூட இவர்கள் செய்ய மறுக்கின்றார்களே என்பதுதான் எங்களுக்கு வேதனையாக இருக்கின்றது. இவர்கள் எங்களை மட்டும் ஏமாற்றி இருந்தால் பரவாயில்லை, நாங்கள் ரோட்டுக்கு மட்டும் இறங்கி போராடி இருந்தால் பரவாயில்லை. சாலையில் போராடுகின்றோம், உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து போராடுகின்றோம். அனைத்து கட்டங்களிலும் எங்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் என்ன செய்வது? எங்குதான் போவது? நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் தானே. நாங்கள் இந்த நாட்டில் வாழ்கின்ற, இந்த நாட்டின் அனைத்து சட்ட திட்டங்களுக்கும் உட்படுகின்ற சாதாரண குடிமக்களில் ஒருவர் தானே நாங்களும். ராஜா, நம்ம தொடர்ந்து பேசலாம். பார்வையற்றோர் அவர்களது உரிமைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில அரங்கத்துக்கு பேசியிருக்கிற ஒரு ராஜா தான். ஆனா பல ராஜாக்கள், பல ராணிகள் தங்களது குரலை பதிவு செய்திருக்கிறார்கள். பார்க்கலாம். முதல்வரை பார்க்கணும், அதுதான் எங்களோட முதல் கோரிக்கையா இருக்கு. நாங்க 9 அம்ச கோரிக்கை வச்சிருக்கோம். இது வரைக்கும் எங்க கோரிக்கை நிறைவேற்றவே இல்ல சார். நாங்க என்ன பண்றது? 3 வருஷமா ஒரு நோட்டீஸ் மாத்தாம 3 வருஷமா போராடுறோம். 260 போறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு போடவே இல்லை சார். எங்களுக்கு கொடுமைப்படுத்துறாங்க சார். முதல்வரை பார்க்கவும் விட மாட்டாங்க, எழுதி கொடுத்து ஏமாத்துறாங்க சார். சார் கொடுமையா இருக்கு. அடியில 7 பேர் உண்ணாவிரதம் நீங்க 4வது நாளா தொடருது. அதை கேட்க மாட்டாங்க. அவங்க எங்களதான் கண்டுக்கிறாங்க. நாங்க எதுக்காக கேட்கிறோம்? பாசா கேட்கிறோம், வேலையெல்லாம் கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சுயமா பார்க்கணும். அது வரைக்கும் போராட்டம் தொடரும். நாங்க 2013 அப்படிதான் கோரிக்கை வச்சிருந்தோம். அப்பயும் எங்க காவல்துறை அதிகாரி அழைச்சிட்டு போய் ஒரு சுடுகாட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காரு. யாருக்கு திறமை பல இன்னல்களுக்கு ஆளாகணும். 9 அம்ச கோரிக்கை வச்சு எதுவும் நிறைவேற்றல. ஆனா பார்வை உள்ளவர்கள் எப்படி வேணாலும் படிச்சுக்குவாங்க. எங்களுக்கு தமிழக அரசு வேலை கொடுத்தாதான் எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே. இந்த முன்னேற்றம் இல்லாமல் விடிய தேடும் குயில்களாகி எங்களை அடைத்து வைத்து பல இன்னல்களுக்கு ஆளாகி வீதி தேடும் எங்களை நீரில நிறுத்தி பல இன்னல்களுக்கு ஆளாகி கொண்டு வருகிறது தமிழக அரசு. அதனால் எங்கள் கோரிக்கை 9 அம்ச கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றினால் இந்த நிமிஷத்தில் நாங்கள் உண்ணாவிரத போறதை கைவிட்டுருவோம். இல்லை என்றால் எங்களை அடித்தாலும் என்ன பல வகையில் கொடுமைகள் செய்தாலும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கைவிடப் போவதில்லை. இதற்கு முன்பு 2013 அன்று 17/9/2013 அன்று இதே கோரிக்கையை வலியுறுத்தி 9 பேர் உண்ணாவிரதம் இருந்தோம். ஆனால் 260 என்ற எண்ணுள்ள ஜீவோவை போட்டு ஏமாற்றி விட்டார்கள். அதுபோன்ற அரசு அதிகாரிகள் ஏமாற்றி விட்டார்கள். அமைச்சர்கள் நல்லவர்கள் தான், செய்யக்கூடியவர்கள் தான். அந்த நிலை ஏற்படக்கூடாது என்று நாங்கள் மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதனால்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். தயவுசெய்து முதல்வர் ஐயா அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் மிகவும் பணிவுடன் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நன்றி. காலேஜ் ப்ரொஃபசர் போஸ்டுக்கு தகுதியா இருக்கும். எக்ஸாம் எழுதி 2 வருஷம் ஆச்சு, பாஸ் பண்ணிட்டோம். ஆனா கவர்மெண்ட் 260 ஆணைப்படி போடுறேன்னு சொன்னாங்க, போடல. எங்களுக்கெல்லாம் இது வேலை போடலன்னா சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மினிஸ்டர் ஒரு கோரிக்கை சொல்ற வரைக்கும், ஒரு பதில் சொல்ற வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். எங்களை போலீஸ் எல்லாம் ரொம்ப அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, சுடுகாட்டுல எல்லாம் எடுத்து போய் விடுறாங்க சார். நேற்று கூட அடிப்பட்டு ரத்தம் வந்துச்சு, பிட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. போலீஸ் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இதுக்கு உரிமை கேட்கறதுக்கு கூட இவங்க ரொம்ப தடுக்கிறாங்க சார். ராஜாட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அரசு ஆணை 260 அப்படின்னு நம்மளுடைய போராட்டத்துல அவங்க அதை சொல்லி அந்த போராட்டத்தை முடிச்சு வச்சாங்க அப்படின்னாங்க. ஆனா அது தற்போது வரை நிறைவேற்றப்படலன்னு சொல்றது. அந்த அரசாணை 260 என்ன சொல்கிறது ராஜா? எங்களுடைய போராட்டத்தின் விளைவாக அரசாணை எண் 260 என்கிற ஒரு அரசாணை போடப்பட்டது. அந்த அரசாணையின்படி சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தி அதில் தேர்ச்சி பெறும் 550 பார்வையற்ற பட்டதாரிகளுக்கு உடனடியாக பணி வாய்ப்பு வழங்கப்படும் என்றும், அதே போன்று 200 பார்வையற்ற பட்டதாரிகளை முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்றும், அதே போன்று UGC நெட் ஸ்லெட் முடித்த பார்வையற்ற பட்டதாரிகளை
பேராசிரியர்களாக 100 பேர் உடனடியாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்றுதான் TNPSC உள்ளிட்ட சில கோரிக்கைகளும் சேர்க்கப்பட்டிருந்தது. அதனோடு ஒரு வார்த்தையை சேர்த்தும் கையெழுத்திடுவோர்கள் இடாமலும் எங்களை முறையாக ஏமாற்றி இருக்கிறார்கள். அதாவது பொதுவாகவே ஒரு அரசாணையை படிக்கும் பொழுது இப்படி சொல்வார்கள், ரீடிங் பிட்வீன் த லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் எதிர்வரும் காலி பணியிடங்களிலும் ஏற்கனவே இருக்கும் பின்னடைவு பணியிடங்களை கொண்டும் நிரப்பப்படும் அப்படின்னுட்டு. எதிர்வரும் காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு நீ என்னத்துக்கு ஒரு ஜீவோ போடணும்? அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருப்போம். சரி, 200 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் கொடுக்கிறேன்னு அந்த ஜீவோல சொல்லி இருந்துச்சு. எதிர்வரும் பணியிடங்களில் காலி பணியிடங்கள் 200 கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. தற்போது ஒரு மாதத்திற்கு முன்பாக 1800க்கு மேற்பட்ட முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். எங்கே எங்களுக்கான 200? அதே போன்றுதான் பேராசிரியர் பணியிடங்கள் இதோ நியமிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. எங்கே எங்களுக்கான 100? அதே போன்று அதில் கல்லூரி சம்பந்தமான கோரிக்கைகளிலும் பள்ளிக்கல்வித்துறை செயலர் மட்டுமே கையெழுத்திட்டிருக்கின்றார். அந்த அரசாணை எப்படி செல்லுபடியாகும்? இப்பொழுது சென்று கேட்டால் இது போன்றுதான் எங்களது கோரிக்கைகள், எங்களது அரசாணைகள் அலக்கழிக்கப்படுகின்றது. என்ன சொல்றாங்க இப்போதைக்கு? இந்த ஜிஓ இதெல்லாம் செல்லாது, ஏற்கனவே இருந்ததெல்லாம் இல்ல, பேக்லாக் வேகன்சி எல்லாம் இல்ல. ஆனால் நிலையன் 10 என்கிற அரசாணையில் 2013 மார்ச் 14ஆம் தேதி அன்று போடப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அரசாணையில் எங்களுக்காக 1107 பணியிடங்கள் பள்ளிகளில் இருக்கின்றது என்றும் 91 பேராசிரியர் பணியிடங்கள் தமிழ்நாட்டின் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இன்னும் இருக்கின்றது என்றும் இவர்களே தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இன்று வரை இது போடப்படவில்லை. நான் சொல்லுகின்ற இந்த தகவல் 2007க்கு பிறகு நம்மளுடைய PWD ஆக்ட், அதாவது மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 95 ஏற்றப்பட்டு 2002 நம்முடைய தமிழ்நாடும் ஏற்றுக்கொண்டது. அது கணக்கெடுத்தது 82 ஆனால் அதையெல்லாம் கணக்கு சேர்த்தால் அதிகமாக வரும். நாங்கள் அதை கூட கேட்கவில்லை. 2007க்கு பிறகு கணக்கு செய்தீர்கள் அல்லவா, அதை மட்டும் கொடுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்டோம். முன்னாள் முதல்வர் அறிவித்ததை நீங்கள் கொடுங்கள் என்றதுதான் இப்போதே எங்களோட கோரிக்கை. ராஜா, இப்ப நீங்க குறிப்பிட்டது போல ஆசிரியர் பணியிடங்களில் 200 எங்களுக்கு வேண்டும், அந்த பேராசிரியர் பணியிடங்களுக்கு 100 நீங்க குறிப்பிட்டதை எங்களுக்கு வழங்கியிருந்தாலே இன்னைக்கு அந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு பாதி நிறைவடைஞ்ச மாதிரியா இருக்கும். ஆனா தகுதி இருந்தும் கூட எங்களுக்கு அந்த பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. இந்த நிலையில அரசு பணியிடங்களுக்காக மட்டுமே நீங்க விண்ணப்பிக்கிறீங்களா, தனியார்கிட்ட நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? அதற்கு ஏன் நீங்க முயற்சி பண்ணல? அங்கிருந்து என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்குது? சிறப்பான கேள்வி. உண்மையிலேயே எங்கள் ஒவ்வொருவருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி. ஏன்னா பொதுவாக எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி இருக்கும், ஏன் இந்த மாற்றுத்திறனாளிகள் பிரைவேட்டா ஏன் ஒரு முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. நாங்க முயற்சி பண்ணாம இல்ல. ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. கடந்த வாரம் என்னுடைய தோழர் முனைவர் பட்ட ஆய்வினை முடித்திருக்கின்றார். அவர் எத்தனை கட்டங்களை தாண்டி முனைவர் பட்டத்தை முடித்திருக்க வேண்டும். அவர் ஒரு தனியார் கல்லூரியில் போய் அவர் தன்னுடைய நேர்காணலை சந்திக்கின்றார். சந்தித்த பொழுது அனைத்து கேள்விகளையும் கேட்டு முடித்த பிறகு அடுத்த கேள்வி கேட்கின்றார்கள். சார், வகுப்பு 4வது மாடியில் இருக்கின்றது சார் கேக்குறாங்க. நீங்க எப்படி போவீங்க? அவர் அதுக்கு அடுத்த சொன்ன பதில் தான், சார் எனக்கு கால் இருக்கு சார் அப்படின்னுட்டு அவர் பதில் சொல்லி முடிக்கிறாரு. அப்படி இருந்தும் வேலை கொடுக்கல. இந்த மாதிரி என்னால ஒரு வேலை செய்ய முடியும் முடியாதுங்கிறத யாரோ தீர்மானிக்கிறான். என்னால இந்த வேலைகள் செய்ய முடியும்ன்றதை மத்தவன் நம்ப மாட்டேங்கிறான். நாங்கள் அனைத்து இடங்களிலும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். எந்த ஒரு தனியார் நிறுவனங்களும் எங்களுக்கு பணி வாய்ப்பு கொடுக்க முன்வருவதில்லை. ஏன்? தற்போது ஒரு சில நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் நம்முடைய மத்திய அமைச்சர்கள் நம்முடைய பிரதமரும் தனியார் நிறுவனங்களிடம் மாற்றுத்திறனாளிகள் பணியில் அமர்த்திக் கொள்ள சொல்லி கேட்டுக் கொள்ளப்படுவார்கள் என்றுதான் பிரதமர் அவர்களே சொல்கின்றார்கள். ஏன் நிர்பந்திக்கப்படுவார்கள் என்று கூறப்படவில்லை. அந்த அளவிற்கு தான் தனியார் நிறுவனங்கள் இருக்கின்றன. எங்களுக்கு தனியார் நிறுவனங்கள் கொடுக்க தயங்குகின்றன. அதனால்தான் நாங்கள் அரசாங்கத்திடம் வருகின்றோம். ஏன் தனியார் உதவி பெறும், அரசின் உதவி பெறும் தனியார் நிறுவனங்களிலும் எங்களுக்கான இடஒதுக்கீடு உண்டு. இன்று வரை ஒரு பள்ளி கல்லூரிகளிலோ அல்லது ஒரு எய்டட் நிறுவனங்களிலோ எங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்படவே இல்லை. இதே மற்ற கம்யூனிட்டி சார்ந்தவர்கள், சாதி சார்ந்தவர்கள், மற்ற பிரிவினருக்கு கொடுக்காமல் இருந்தால் இந்த அரசாங்கம் சும்மா விட்டிருக்குமா? தொடர்ந்து பேசலாம். உங்களது கேள்வி நியாயமானது. அதாவது அவங்க குறிப்பிட்டதுல சாதி வாரியாக பிற்படுத்தப்பட்டோர் அதன்படியாக வரக்கூடிய அந்த போஸ்டிங் அதெல்லாமே ப்ராப்பரா கிடைக்குது. மாற்றுத்திறனாளிகள் கொடுக்க வேண்டிய அந்த போஸ்டிங் தகுதி இருந்தும் திறமை இருந்தும் தனியாரிடம்
கிடைக்கப்படவில்லை. எங்க திறமையை நாங்க நம்புறோம், ஆனா எங்க திறமையை அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். இதே போன்று பல கேள்விகளோடு களத்தில் போராடி கொண்டிருக்கிறவர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். பார்க்கலாம். எந்த ஒரு அரசாங்கமும் இது வரைக்கும் எங்களை பார்க்கவும் வரல, யாருமே எங்க கிட்ட எந்த விஷயத்த பத்தியும் கேட்கல. அதுதான் எங்களுடைய தொடர் போராட்டம் தொடரும் அப்படின்னு அறிவிச்சிருக்கோம். இன்றைய தினத்திலிருந்து நாங்கள் மகளிர் எங்களுடைய சகோதரிகளை வைத்து 7 பேரை இருக்கிறதாக முன் வந்திருக்கிறாங்க. இன்றைய தினத்திலிருந்து அவர்கள் உண்ணாவிரதம் இருக்க போறதாக முடிவெடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் நாங்கள் இந்த பார்வைதான் இல்லையே தவிர மற்றவங்களுக்கு எல்லா திறமையும் எங்களுக்கும் இருக்கு. மற்றவங்களுக்கு போல எங்களுக்கும் இந்த திறமை இருக்கிறது. நாங்களும் இந்த நாட்டின் ஒரு குடிமக்கள் தானே, ஏன் எங்களை மட்டும் எப்படி எங்களுக்கு உரிமையை நாங்க கேட்கிறோம். 2001 தான் யூஆர்எஃப் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்பையில இருந்து இது வரையும் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்கிரேப் ஃபண்ட் அதே போலதான் இருந்துட்டு இருக்கு. ஸ்காலர்ஷிப் மற்ற ஊனமுற்றவர்களுக்கு தான் எல்லாமே அதிகமா தந்துருக்காங்க. ஆனா எங்களுக்கு இன்னும் அதை ரெட்டிப்பு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 2013 ஒரு ஜிஓ போட்டாங்க 260 அப்படின்னு. அது வெறும் ஏட்டளவுல மட்டும் இருந்தா உண்மையிலே இருந்தது. 200 முதுகலை ஆசிரியர் பணியிடமும் 500 பட்டதாரி ஆசிரியரும் 100 துணை பேராசிரியர் நிலைகளும் நியமிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த 260 ஜீவோ அப்படியே அமைக்கிட்டாங்க. அது மூலியமா எந்த ஒரு பணி நியமனம் எங்களுக்கு இதுவரையிலும் வழங்கப்படல. இந்த சமுதாயத்துல எத்தனையோ மத வாரியாவும் சரி, வகுப்பு வாரியாவும் சரி, மொழி வாரியாவும் சரி, அவங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுது, அவங்களோட இட ஒதுக்கீடு நிரப்பப்படுகிறது. ஆனா பார்வையற்ற எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தான் நிரப்பப்படுது. அதுக்கு என்ன காரணம்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. அரசு ஏன் அதற்கு தயங்குகிறது என்பதும் எங்களுக்கு புரியல. இப்போ போராட்டம் அப்படிங்கிறது பல கட்ட போராட்டத்தை நீங்க நடத்தி வந்துட்டு இருக்கீங்க. இப்ப தற்போது முதுநிலை ஆசிரியர் அந்த பட்டதாரிகள் கூட 7 பெண்கள் கூட காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கிடையில ஒரு சாலை மறியல் அப்படிங்கிற ஒரு போராட்டம் பண்ணீங்க. அந்த போராட்டத்துக்கு காவல்துறை முறையற்ற வகையில் நடந்தது அப்படிங்கிறது ஏற்கத்தக்கது கிடையாது. அப்படின்னாலும் கூட மக்களுக்கும் ஒரு அரசுக்கும் இடையூறு செய்யக்கூடிய வகையில் அந்த சாலை மறியல் செய்தது முறைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு உங்களுடைய கருத்தை என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நாங்கள் முறையாக எங்களுடைய போராட்டத்தை அறவழியில் மட்டுமே தான் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தோம். எங்களது போராட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க, ஏன்னா இந்த 2 நாள் நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் சாலை மறியல் செய்கிறோம் தான், உடனடியாக எங்களை எழுப்பச் சொல்கிறார்கள், நாங்கள் எழுந்து விடுகிறோம். அதே போன்று நேற்றைய தினம் நீங்கள் கவனித்திருக்கலாம், சாலை மறியலின் போது ஒரு ஆம்புலன்ஸோ அல்லது வேற ஏதோ ஒரு முக்கியமான வாகனங்கள் வருகின்றதே எங்களுக்கு தெரிந்தால், எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டால் உடனடியாக எழுந்து மக்களுக்கு இடையூறு இல்லாமல் உடனடியாக வழிவிட்டிருக்கின்றோம். மற்ற அரசியல் கட்சிகள் போன்றோ அல்லது மற்றவர்களை போன்றோ சாலையில் படுத்து யாருக்கும் வழிவிடக் கூடாது என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. மற்ற மக்களை போன்று நாங்களும் வாழ வேண்டும் என்பதுதான். தற்பொழுது திருச்சியில் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய பார்வையற்ற மக்கள் கலெக்டரேட்டில் உண்ணாவிரதம் இருந்தார்கள். அவர்களை அழைத்து கொண்டு போய் காவல்துறையினர், மணிகண்டம் பகுதி காவல்துறையினர் அவர்களை அழைத்து கொண்டு போய் ஆலம்பட்டி சாலையில் உள்ள ஒரு காட்டில் விட்டிருக்கின்றார்கள் நள்ளிரவில். அதற்கு பிறகு அங்கிருந்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அவர்களுடைய ஊனத்தை வைத்து, அதாவது ஆங்கிலத்தில் வல்கரா ரொம்ப கேவலமா நடு நைட்ல திட்டி அவங்க போராட்டத்தை அன்னைக்கு முடிக்கவே வச்சுட்டாங்க. அடுத்த 2 நாள்ல அந்த போராட்டத்தை முடிக்கவே வச்சுட்டாங்க அந்த காவல்துறையினர். அவங்க கிட்ட போன் பண்ணி இந்த 18 அம்சம் இருக்கே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா, எதுவா இருந்தாலும் இங்க பேசியா அப்படிங்கிற ஒரு திமிரு தெனாவட்டோட அங்க இருக்கிற காவல்துறையினர் நடந்து கொள்றாங்க. இதை யாரு எங்களுக்காக கேட்க முன்வரலையே. அதனாலதான் நாங்க மக்கள் கிட்டையும் மற்றவங்க கிட்டே இந்த பிரச்சனை, எங்களுக்காக போராட யாருமே இல்லையே, எங்களோட பிரச்சனை எப்படி நாங்க வெளியில கொண்டு வரது, அதுக்காக தான் இந்த ஒரு நிலையை நீங்க குறிப்பிட்டதுல ஒரு உண்மையான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நாங்க மற்றவர்களை வழி மறிக்கவில்லை, எங்களுக்கு வழி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் போராட்டம் நடத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க. இந்த நிலையில அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக அறிக்கைகள் எல்லாம் விட்டுருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அறிக்கையா நினைக்கிறீங்களா இல்ல வெறும் அரசியலா நினைக்கிறீங்களா? உங்களுடைய பதில்? வேதனையா நினைக்கிறேன். ஏன்னா கடந்த எத்தனை ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்றோம் என்பது அனைவருக்குமே தெரிந்தது. ஏன் எங்களுக்காக யாரும் இறங்கி வரவில்லை? எந்த அமைப்பும் ஏன் எங்களுக்காக சாலைக்கு வரவில்லை? ஏன் போராடவில்லை? இதே மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அனைவரும், ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இறங்கி வந்து விடுகிறார்கள் அல்லவா? ஒரு மதத்தினை சார்ந்தவர்களுக்கு அல்லது ஒரு வகுப்பினை சார்ந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் சாலைக்கு அனைவரும் திரண்டு வந்து விடுகிறார்கள். ஒரு மாணவிக்கு, ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை என்றால் சாலைக்கு வந்து விடுகின்றார்கள். இங்கு எத்தனை பெண்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பாத்தீங்கல்ல? யாராவது இறங்க, எந்த மகளிர் அமைப்பாது
இல்ல எந்த கட்சி சாலைக்கு வந்து எங்களுக்காக போராடி இருக்கா? ஏன் எங்களுக்காக கேட்கறதுக்கு உண்மையிலேயே யாரும் இல்லை. தொடர்ந்து பேசலாம். எங்களுக்காக எந்த ஒரு மகளிர் அமைப்பும் சரி, எந்த ஒரு கட்சியும் சரி எங்களோடு இறங்கி போராட முன்வரவில்லை என்ற ஒரு வருத்தத்தை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் இதே போன்ற கருத்துக்களை இன்னும் சக களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கிற சக போராட்டக்காரர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பார்க்கலாம். எங்களுடைய 9 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றணும். முதல் அம்சம் வந்து அதான் ஸ்பெஷல் டிஆர்பி வச்சிருக்காங்க, ஸ்பெஷல் டெட் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்வையற்றோருக்கு ஒதுக்கி இருக்க இடம் 3% ஒதுக்கி இருக்காங்க. அதை முழுமையா தரணும்னு சொல்லிட்டு நாங்க போராடுறோம். எங்களுடைய வேலை அதாவது பணியிடங்கள் காலியா இருக்கு, அதை நிரப்புறதுக்கு பார்வையற்றோரை கொண்டுதான் நிரப்பணும் அப்படின்றதுக்காக நாங்க போராடுறோம். நிறைய டைம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி தரதா சொல்லி பணம் கேட்கறாங்க. அதெல்லாம் இல்லாம இதெல்லாம் வந்து அரசு வந்து நேர்ல வந்து பார்க்கணும். பார்த்து எங்களுக்கு வந்து எங்களுடைய பிரச்சனைகளை வந்து சுமூகமா, அதாவது எங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க அரசு வந்து எங்களுக்கு உதவி பண்ணணும். ரெண்டாவது இது கல்வியும் சரி, எல்லா வேலை வாய்ப்புல எங்களுக்கு இதை உதவி தரணும். ஏற்கனவே வந்து தனியாருக்கு வந்து தனியார் வேலை வாய்ப்புல வந்து அரசு வந்து 3% இடஒதுக்கீடு வந்து தரதா வந்து சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் வந்து அது வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு வந்து ஒரு எல்லாத்துலயும் எங்களுக்கு வந்து முழு உரிமை கொடுக்கணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கொள்றோம். 2013 அன்று 13 நாட்கள் எங்களுடைய 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினோம். அதில் ஒன்றை கூட அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. இப்பொழுது சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்திருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பார்வையற்றவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும். தேசிய தகுதி தேர்வு மற்றும் மாநில தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று காத்திருக்கக்கூடிய பார்வையற்றவர்களுக்கு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் இடம் வழங்க வேண்டும். கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை இரட்டிப்பாக்கி வழங்க வேண்டும். பல ஆழமான கோரிக்கைகள், அதற்குண்டான விடைகள் தான் என்ன என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ராஜா, இறுதியா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்களுடைய போராட்டம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு, என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சுருக்கமா சொல்லுங்க. 8வது நாளாக எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதோ மகளிரும் அமர்ந்து விட்டார்கள். எங்களுடைய மகளிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறையினரால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேற்றப்பட்டு எங்களை இந்த சமூகத்தில் சக மனிதர்களாக வாழ வைப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். அனைத்து தரப்பினரும் எங்களுக்காக முன்வர வேண்டும். எங்களது கோரிக்கைகளுக்காக அரசு செவி சாய்க்க வேண்டும். உடனடியாக எங்களை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். உடனடியாக எங்களுக்கு தேர்ச்சி பெற்று தகுதி உடைய பார்வையற்றோர்களுக்கு உடனடியாக அதற்குரிய பணி வாய்ப்பினை வழங்க வேண்டும். எங்களுக்குரிய பின்னடைவு காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். எங்களிடம் காவல்துறையினரும் அத்துமீறி நடந்து கொள்வதை நாங்கள் விரும்பவில்லை. நாங்களும் காவல்துறைக்கு எந்த ஒரு தொல்லையும் தர விரும்பவில்லை. அதே போன்று எங்களது போராட்டத்தினை மனிதநேயம் மிக்க ஒவ்வொருவரும் எங்களது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து எங்களோடு கைகோர்த்து எங்களுக்காக ஒரு முறை வர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு நன்றி ராஜா. 8வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிற போராட்டம் வெற்றியை எட்டுமா என்பது இவர்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு கேள்வி. இந்த நிலையில் அகக்கண் உடையவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், கண் உடையவர்கள் இதயத்தோடு இந்த போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே மக்களின் கருத்தாக இருக்கிறது. இந்த அரங்கத்திலிருந்து கருத்துக்களை பதிவு செய்த ராஜா அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கும் வெற்றி கிடைக்கட்டும் என்ற செய்தியோடு மீண்டும் ஒரு உள்ளதலோடு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.